இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? கர்த்தர் ஆத்மா பாதுகாக்க அப்படி செய்கிறார். இன்னைக்கு தான் நம்ம அப்படி இருப்போம், பிரிஞ்ச நிலைமை, தனிமையாக அப்படியே ஐசோலேட்டட் இருப்போம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆத்மா பாதுகாக்க அப்படி செய்யறேன்னு சொல்லி எனக்கு உணர்த்தினா. ஹல்லேலூயா. நான் ஒரு 4 நாள் முன்னாடி ட்ரெயினில் வரும்போது நினச்சேன், நம்ம வர 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 நம்ம உறவுகள்லாம் சொல்லி கொண்டு போகிறோமோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு நோவா காரியத்தை கற்று காண்பிச்சார். அவங்க ஒரு குடும்பத்தை நிறுத்தி அவன் தனிமை பண்ணி அந்த ஆத்மா பாதுகாத்தார். சுற்றி யாருமே கிடையாது. ஆனால் பிற்பாடு என்ன ஆச்சு தெரியுமா? கர்த்தர் நோவா குடும்பத்தை பருகை செய்தார். ஹல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குடும்பம் தனிமையாக தான் இருந்துச்சு. தனிமையாக தான் இருந்துச்சு, யாரும் பார்க்காத மாதிரி தான் இருந்துச்சு. உறவுகளை பிரிஞ்சு தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் தான் இருந்தாங்க, சுற்றவங்க இல்லாமல் தான் இருந்தாங்க. நம்மளும் சில நேரத்தில் இந்த மாதிரி சில வேலை நிமித்தமாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம், சில சபையில் உள்ள பிரிவு நிமித்தமாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம், சில காரணம் ஐசோலேட் ஆகிருக்கிறோம், சில சத்தியத்தில் வேறுபாடு உண்டான்னு சொல்லி சில நாட்களில் பிரிந்திருக்கிறோம், சில உற்சாகங்களோட ஏதோ ஒரு காரியத்தை வார்த்தையை விட்டு பிரிந்திருக்கிறோம். இது எல்லாம் பாருங்க, கர்த்தர் ஏன் இந்த பிரிந்திருக்க சூழ்நிலைக்கு காணப்படுற கர்த்தர் அனுமதிக்கன்னு சொன்னால் நம்ம ஆத்மாவே பாதுகாக்கிறது தான். பயப்படாதீங்க. அப்போ தனிமைப்பட்டு அவ்வளோதானா இங்கே இருக்கா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தரை உங்களை தனிமைப்படுத்தி அதை சில காரியங்களை ஐசோலேட் பண்ணி வச்சு உங்களை என்ன செய்வார்? கர்த்தரை சார்ந்து செய்து ஆத்மா பாதுகாத்து ஸ்திரப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் காரியத்தை வளர்ப்பார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக அவ பாருங்க.